ஆமா சங்கர், நீ லேட்டா வந்திருக்க. எல்லாரும் பணம் குடுக்குறாங்க. குடு, ரூ. 1000 குடு. சார் அது என்னாச்சு? மீதி 500 எங்க? சார் அது காலையிலேருந்து உடம்பு சரியில்ல சார். நான் 12 மணிக்கு தான் ஆட்டோவ ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ தான் சம்பாரிச்சிருக்கேன் சார். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஆட்டோ குடுக்கறதுக்கு முன்னாடியே சொன்னேன். தினமும் ரூ. 1000ன்னு. சார் நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் மீதி பணத்த சீக்கிரமா குடுத்துடுறேன். இங்க பாரு, என்கிட்ட நடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. எனக்கு இன்னைக்கே ரூ. 1000 வேணும், அவ்வளோதான். சார் சார் ரூ. 200 தான் மீதி இருக்கு. சரி குடு. சார் இப்ப ரூ. 200 குடு. நாளைக்கு மீதிய குடுத்துரு. சார் அது நான் எல்லாத்தையும் உங்ககிட்டயே குடுத்துட்டா வீட்டுக்கு எதை எடுத்துட்டு போறது? நான் ஒரு தினக்கூலி சார். இத வச்சு தான் நான் சாப்பிடணும் சார். என்கிட்ட இந்த மாதிரி நடிக்காத, புரியுதா? உனக்கு பிடிக்கலனா போய்க்கிட்டே இரு. அப்படி இல்ல சார். அது இந்த சிட்டில வேலை செய்யறது அவ்வளோ ஈஸி இல்ல சார். நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன் சார். ஆ. என்ன புக்கோட உட்கார்ந்துட்டு இருக்க? சார் நீங்களா? என்ன பண்ற? வொர்க்கிங் டைம்ல உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணி புக் படிச்சிட்டு இருக்கியா? இல்ல சார், எந்த சவாரியும் வரல. அதனால தான் நான் சும்மா படிச்சிட்டு இருந்தேன். ஏய் கேளு, சவாரி கிடைக்கலனா வொர்க்கிங் டைம்ல எதுவும் பண்ணாம அமைதியா உட்கார்ந்துட்டு இரு, புரியுதா? புக் படிக்க இதான் நேரமா? சாயங்காலம் மட்டும் பணம் கொடுக்காம இரு, அவ்வளவுதான் நீ. இல்ல சார், நிஜமாலுமே அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் இந்த மதியான நேரத்துல யார் சார் ஆட்டோல வருவாங்க? வேலையை ஒழுங்கா செய்யாம என் கூட சண்டை போடுறியா? உனக்கு இன்னும் புரியல? இன்னையில இருந்து ஒழுங்கா வேலை செய். சார், பார்க்கிங்ல எந்த ஒரு ஆட்டோவும் இல்ல. ஆமா, நான் எல்லா ஆட்டோவையும் ஒரு கேப் கம்பெனிக்கு கொடுத்துட்டேன். கேப் கம்பெனிக்கா? இனிமே உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஆட்டோ கொடுக்க போறது கிடையாது. சார், நீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே. நான் வேற வேலையை தேடி இருப்பேனே. அப்படியா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ போய் பெரிய கம்பெனில டீல் போட்டிருப்பியா? இங்க பாரு, உன் வேலை அவ்வளவுதான், முடிஞ்சது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சார் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க சார். நான் புது வேலையை எங்க தேடுறது? அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? என் டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ. நான் என் எல்லா ஆட்டோவையும் ஒரு கம்பெனி கொடுத்துட்டேன். இப்ப டென்ஷன் இல்லாம இருக்கேன். டிரைவருங்களால தலைவலி இல்ல. ஒரு நிமிஷம். ஹலோ, ராகேஷ் அண்ணா, உங்களை ஏமாத்திட்டாங்க. அப்படின்னா ஒரு கம்பெனி உங்க ஆட்டோவை புக் பண்ணாங்க இல்லீங்களா? அந்த கம்பெனி இந்தியாவுல இருந்தே ஓடி போயிட்டாங்க. என்ன? ஆமா. அட, அவங்க எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கவே இல்லையே. 2 மாசத்துக்கு 10 ஆட்டோவுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பே கொடுக்கணும். என்ன ஆகுறது? நான் என்னோட லோன்லாம் அடைச்சே ஆகணுமே. எல்லாமே கெட்டு போயிருமே. சார், நீங்க இங்க? ஆமா, என் பொண்ணு இந்த கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போலாம்னு தான் வந்தேன். நீ இங்க என்ன பண்ற? சார் நான் ஹலோ சார். அப்பா, இவர்தான் என்னோட பாஸ்பா. சார், இவர்தான் என்னோட அப்பா. சந்தியா, அங்கித் சார் கூப்பிடுறாரு. யா, கமிங். நான் இப்பவே வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. ஆ, ப்ளீஸ். நீங்க கம்பெனியோட பாஸா? ஆமா. இது ஏன் கம்பெனி? உண்மையிலேயே என்னாச்சுன்னா, நீங்க என்ன வேலையில இருந்து தூக்கிட்டீங்க. நான் இ-ரிக்ஷாவ எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சேன்.
அது ஓட்டும்போது எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தது. நான் இன்டர்நெட் மூலமாவும் சில புக்ஸ் படிச்சும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன். பணத்தை சேகரிச்சேன். அப்புறம் இந்த கம்பெனி நான் உருவாக்குனேன். அப்புறம் உங்க ஆட்டோ பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டவங்க அவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியாவை விட்டே போயிட்டாங்க. என்னால லோனை ரீபே பண்ண முடியல. என் நிலம் வீடு எல்லாத்தையும் வித்துட்டேன். இன்னைக்கு என் பொண்ணு சந்தியாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கறேன் நீ நல்ல நிலைமையில இருக்க. சந்தியா என் பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? இல்ல சார், நான் ஏன் சார் வேலையை விட்டு தூக்க போறேன்? அவங்க டேலண்டால இந்த வேலை கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு இவ்ளோ கெட்டது பண்ணதுக்கு அப்புறமும் கூட என் பொண்ணை உங்க கம்பெனியில எம்ப்ளாயியா சேர்த்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. திமிரும் அதிக புத்திசாலி அப்படிங்கிற நினைப்பும் ஒரு பேரழிவுல போய் தான் முடியும். அதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் இந்த ஸ்டோரி. நான் உங்களை அடுத்த வாரம் பார்க்கறேன். நேர்மறை எண்ணத்தோட இருங்க. உங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருந்தா நீங்க நம்மளோட பாசிட்டிவிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்போட பேரு நிசோ பாசிட்டிவ். இது ஒரு கம்யூனிட்டி கவுன்சிலிங் குரூப். உங்களோட பிரச்சனையை நீங்க இங்க அனானிமஸா சொல்லலாம். இந்த குரூப்ல இருக்கிற மக்கள் பிரச்சனையை சரியான முறையில தீர்த்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ. பாய்.